திருச்சி மாவட்டம் முசிறியில் இருக்க எம்ஐடி வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர்கள். நாங்கள் வந்து ராவேங்கிற விவசாய அனுபவ பயிற்சி ப்ரோக்ராமில் வந்து கடைசியாக துறையூர் பிளாக்ல இருக்க விவசாயிகளுக்கு வந்து ட்ரோனை பற்றின விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். இப்போ இருக்க விவசாயத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எதனாலனா அது வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. அந்த வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 450 500 அந்த மாதிரி கேட்குறாங்க. அது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து கட்டுப்படியாகவே இருக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரோன்களை வந்து நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வராங்க. இதனோட பயன்கள் என்னென்னா, இதில் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி தெளிக்கலாம், பூஞ்சான் கொல்லி, களைக்கொல்லி, வேறு உரங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரோன் வந்து நிறைய வகையான ட்ரோன் இருக்குது. செடியோட நியூட்ரிஷனல் கண்டென்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, பூச்சி மற்றும் நோய் அதனால் பாதிப்புகளை பார்க்குறதுக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறதுக்கு ட்ரோன்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து விவசாயிகள் வந்து ஆட்கள் கிடைக்காததுனால இதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அடுத்த ஒரு காலத்தில் இன்னும் அதிகமாகவே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரி, எம்ஐடி வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து இறுதியாண்டு மாணவிகள் நாங்கள் கிராமத்துப்புற வேளாண்மை அனுபவ பயிற்சியில் வந்து தொட்டியம் கிராமத்தில் போய் தங்கியிருந்தோம். அங்கே வந்து பெரும்பாலானோர் வந்து வாழை மரம் தான் வந்து பயிரிடுறாங்க. அந்த வாழை மர நாரிலேருந்து வந்து கூடைகள்லாம் பின்னுறாங்க. கூடைகள், தட்டுகள், அப்புறம் வந்து பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஜாமான்லாம் செய்கிறாங்க. அதை வந்து நெகிழியை பயன்படுத்தாமல் இது மாதிரி இயற்கையாக வர அந்த நாரிலேருந்து தயாரிக்கிறது மூலமாக நெகிழியை தவிர்க்கலாம். கிராமப்புற வேளாண் பணி அந்த ஊரக பணி பயிற்சியில் வந்து நாங்கள் குளித்தலையில் போய் தங்கி 3 மாதம் பயிற்சி எடுத்தோம். அந்த பயிற்சியில் வந்து நாங்கள் விவசாயிகளோட கலந்துரையாடும் போது ஒரு புதிய முறையை வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து கற்றுக்கிட்டு வந்ததை நாங்கள் உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எம்ஐடி வேளாண்மை கல்லூரியிலேருந்து மாணவர்கள் வந்து எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எருமப்பட்டி பிளாக். நாங்கள் வந்து விவசாயிகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இங்கே வந்து ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக என்னென்னா, நமக்கு மொத்தமாக 3 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்: தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. தலைச்சத்தோட குறைபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இலையை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக மாறி அதோட வெயின்ஸ், அதோட தண்டு இது வந்து பச்சையாக இருக்கும். மணிச்சத்து பார்த்திங்கன்னா அதோட இலை வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பர்பிள் கலர், அதாவது கத்திரிப்பூ கலரில் வந்து மாறிடும். அதை வந்து மணிச்சத்தோடு. சாம்பல் சத்தை பார்த்திங்கன்னா சுற்றி அதோட நுனி பகுதியில் வந்து கலர் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். இது வந்து இரும்பு சத்து பார்த்திங்கன்னா வந்து அதோட தண்டு பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருக்கும். அதோட பச்சை கலர் வந்து ரொம்ப வெளியமாக மாறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.